ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்மளுடைய மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க், அந்த டேங்க்ல இருக்க எல்லா மீன்களுக்கும் நம்ம இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன ஷேர் பண்ண போறேன்னா, அதுக்கு நான் என்னெல்லாம் ஃபீட் பண்ணேன், அது என்னெல்லாம் சாப்பிடும், எவ்வளோ டைமுக்கு ஒர்க்கா ஃபீட் பண்ணேன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுதேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி டேங்கோட அப்டேட் காட்டுறேன். ஸோ பாருங்க, இதுதான் இப்பொழுது கண்டிஷன் நம்ம டேங்கோடது. உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட்ஸாக தெரியும். ஸோ அந்த ஸ்பாட்ஸ் வந்து அல்கி இருந்தது. நம்மகிட்ட ஒரு ரெயின்போ அலிகேட்டர் இருந்தது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி சங்கிலியா ஏதாவது மங்கிலியான்னு தெரில, யாரும் அதை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ஒரு புது சக்கர் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம், அந்த அல்கியெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு. அதுக்கு வேலையை நல்லா ஜோராக பண்ணுது. ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு 80% கிட்ட அது க்ளீன் பண்ணிவிடு. இன்னொரு 20% பாக்கி இன்னொரு 2-3 டேஸில் அதுவும் க்ளீன் பண்ணிடும். ஸோ பாருங்க, பக்கத்தில் வந்தாலே எல்லாம் ஒரு சாப்பாடுனா என்னன்னே தெரியாத மாதிரி துடிக்கும். பாருங்க, ஆஸ்கர்லாம் தின்னு 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 ரொம்ப திம்மா. இவன் ஆஸ்கர் வந்து ரொம்ப திம்மா. ஃப்ளவரானவும் அதுக்கு மேலே. அப்புறம் பீகாக் பாஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் கொஞ்சம் பயந்தேன் ஸ்டார்டிங்கில். இதுக்குன்னு இது வந்து கொஞ்சம் ரொம்பவே சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு. வாட்டர் பேராமீட்டர்ஸ் அப்புறம் வாட்டர் குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே இதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ காட்ஸ் கிரேஸ், நம்மகிட்ட நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதுவும் நல்லா ஹெல்த்தியாக கலர்லாம் நல்லா ஷோ வந்து நல்லா ஃபீட் எடுக்கு. ஸோ அது ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷும் நம்ம உடையில நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து இந்த சிக்லேட் தான். இதுவும் ஆஃப்ரிக்கன் சிக்லேட், மலாவி சிக்லேட் சொல்லுவாங்க. எம்புனா ஃபேமிலி சேர்ந்தது. இது வந்து இந்த பவுடர் ப்ளூ டைப். அப்புறம் இது வந்து மார்ஃப் எம்புனா. நம்மகிட்ட இந்த எல்லோ மொதைய இருந்தது. ஸோ அது தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது ரெண்டும் வாங்கிட்டு வந்ததுன்னா. அலிகேட்டருக்காக பார்த்தீங்கன்னா இதோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த இந்த இடத்துல இந்த ஃபின்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இவன் மண்டவீங்கி இவன் கடிச்சு வச்சிருந்தான் ஸ்டார்டிங்கில் வாங்கின புதுசில். ஸோ அதெல்லாம் இப்போ திரும்பி க்ரோ ஆக ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், புது ஃபின்ஸ் எல்லாம் வருது. இது நல்லா க்ரோ ஆகிட்டு ஜுவல் சைக்கிளோட நல்லா ஆக்டிவாக இருக்குது. இவனு 2 பேரும் நல்லா தான் இருக்கானுவ. ஸோ இதுக்கு சங்கிலி மங்கிலின்னு பேர் வச்சாச்சு. இது சங்கிலி, இது மங்கிலி. அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது பேர் வைங்க. இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. இதுக்கு ஏதாவது பேர் வைங்க, கமெண்ட்ல பேர் போடுங்க. நம்ம அது பேர் வச்சிடும் அடுத்த வீடியோவில். நீ ஃபீட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷஸ்ன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்னா மோஸ்ட்லி எப்படின்னாக்கி அது வந்து பெல்லட்ஸை திங்கக்கூடாது அந்த ஃபிஷ் சொல்ல போனால். ஸோ எந்த ஃபிஷ் பெல்லட்ஸை திங்காதோ எல்லாம் நான்வெஜ் தான் திங்கும், அதுதான் மான்ஸ்டர், பியூர் மான்ஸ்டர் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இப்போ ஏன்ட்ட இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ் தான். சிலது இருக்குது சின்ன சின்ன சைஸ்க்கு ஏஞ்சலு, அப்புறம் அப்பளமா. இப்போ நம்மகிட்டயும் சில சின்ன சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் இருக்கு. எப்படி இந்த சிக்லேட், ஆஃப்ரிக்கன் சிக்லேட் ஆயிட்டு, அப்புறம் ஷார்க் ஆயிட்டு, வேற என்னது இருக்கு, வேற ஏஞ்சல் ஆயிட்டு. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பெல்லட்ஸும் திங்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் பெல்லட்ஸும் போடுவோம். ஸோ இப்போ அந்த ஃபிஷஸ்ல என்ன சாப்பிடுன்னு நான் உங்களுக்கு காட்டுதேன். ஸோ இதுதான் அதோட டிஃபன் பாக்ஸ். இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இது அருவருப்பா இருக்கும். அருவருப்பா இருந்தா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, சிக்கன் ஹார்ட். சிக்கனோட ஹார்ட்னா இதயம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கன்றாவியா இருக்கும், ஆனால் மீன்கள் விரும்பி சாப்பிடும், பிளட் வார்ம்ஸ். ஸோ நான் என்ன செய்வேன்னா, இந்த சிக்கன் ஹார்ட் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி டேங்க்குள்ள அப்படியே போடுறேன். ஸோ அப்படி போடும்போது மேலேருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்கர் எல்லாம் தின்னுக்கிடும். திரும்பி இன்னொரு செட் போடும்போது கீழே விடும். அப்போ இந்த ரெட் டெயில் கேட்ஃபிஷ், இந்த கேட்ஃபிஷ் எல்லாம் இந்த தின்னுக்கிடும் கீழே போகும்போது. அப்புறம் பிளட் வார்ம்ஸ் வந்து நான் ஒன்று அல்டர்னேட்டாக ஃபீட் பண்ணேன். ஒருக்கா பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணேன், அப்புறம் ஒருக்கா ஹார்ட் ஃபீட் பண்ணேன். ஸோ இப்போ ஒருக்கா ஹார்ட் ஃபீட் பண்ண, பிளட் வார்ம் ஃபீட் பண்ண மாட்டேன். எதுக்கு நான் தண்ணி சும்மாவே ஏதாவது ஒன்று போட்டால் ரொம்ப நாரும். பிளட் வார்மும் ரெண்டும் சேர்த்து போட்டால் இன்னும் நாத்திரும் டேங்கெல்லாம். அப்புறம் இந்த இதுக்கு இவர் தலைவருக்கெல்லாம் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். எதுக்குன்னா இவரை வேற யாரும் திங்கே விட மாட்டாவ. இந்த இவன்லாம் இருக்கானே அம்மா, இந்த 2 பேரும் திங்க விட மாட்டானு. ஸோ அவருக்கு நான் தனித்தனியாக துண்டு துண்டா பார்த்து ஊட்டணும் வாயில. ஸோ அதையும் இப்போ காட்டுது எப்படி அதுக்கு ஊடுதேன்னு.
ஸோ இப்போ பாருங்க, டிஷ்ஷஸ் ரெடி, சாப்பாடு ரெடி. இந்த இதெல்லாம் நான் அந்த ஆஸ்கர்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் இந்த பெரிய பெரிய ஸ்லைசஸ் இதெல்லாம் நம்ம ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷுக்கு கொடுக்க போறோம். ஸோ அதையும் காட்டுது உங்களுக்கு. எல்லாரும் பசியில இருக்கானோ, இப்ப பாருங்க எப்படி திங்கானோ அப்படின்னு. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் இவ்வளவு நிறைய போடுதுன்னு, இதெல்லாம் வேஸ்ட் தான் ஆகணும். இந்த ரெட்டில் இருக்கிற வரை ஒரு சாப்பாடும் வேஸ்ட் ஆகுது. பாருங்க பாருங்க பாருங்க, கட்டையெல்லாம் எப்படி மாதி தள்ளுதான். இப்போ இப்போ ஃப்ளவரான பாருங்க, இவருக்கு வயிறு நிறையல, இவர் ஒண்ணுமே திங்கல, இவர் நல்லா வாய் வர இருக்கு சாப்பாடு. ஃப்ளவர் இருந்துருங்க, மூச்சே விட முடியல குண்டை. இப்போ ரெட்டைலுக்கு எப்படின்னா கையால ஹேண்ட் ஃபீட் பண்ணுறேன்னு டேங்க்குள்ள கை விடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிக்கோங்க. இவனை பாருங்க துருவனை பாருங்க. இந்த தம்பி தான் எப்படி அண்ணன் கொடுத்தாதான் திம்பான் தம்பி. கீரை திரும்ப பாத்தீங்களா எப்படி ஹவுரா, எல்லாம் ஹவுரா சாப்பாடு. ஒரு சாப்பாடுனா என்னென்ன, சாப்பாடுனாக்கு என்னன்னே தெரியாத மாதிரி. இந்த இவனை பாருங்க மண்டை. இந்த துருவல ஓர திங்காத தம்பி. கீழே வாயெல்லாம் இவ்வளவு ஆண்டு இருக்கும். திங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசா திம்பானு. ஒண்ணு திங்கவே இல்லை. தின்னமா தம்பி, தின்னமா இந்தமா இந்தமா என்ன ஆஸ்கர் திருவல. இந்த பாஸ் அலிகேட்டர் தான் போவோம், அது கொடுக்கும். இந்த போச்சு தின்னுமா, இந்த போச்சு தம்பி. எங்க போனா தின்னுமா. ரொம்ப ஸ்லோ அலிகேட்டர் இருக்க. பிடிச்சிட்டான் ஒரு வழியா. பிடிச்சிட்டான் அலிகேட்டர் பிடிச்சிட்டான். சண்டே வரும் அங்க உள்ள. ஸோ இப்போ நீங்க இவனை எப்படிலாம் திம்பானு பார்த்துருப்பீங்க. என் டேங்க்ல இருக்கிறது மீன் தான், ஆனா சாப்பாடு மட்டும் மாடு மாதிரி திம்பானு எல்லாரும். ஸோ இவனை திங்கிறதெல்லாம் பெல்லட்ஸ்லாம் திங்க மாட்டானு. நான் இவனுக்காண்டி வாங்கும் போது இந்த பெல்லட் இது நல்லா திங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். வாங்கி ஒரு நாள் கூட திங்கல. இது திங்கிறது எதுனா ஷார்க் மட்டும் தான் இதை திங்கும். ஷார்க் அந்த ஒயிட் கலர் அல்பைனோ வாக்கிங் கேட் ஃபிஷ், அது மட்டும் தான் இந்த பெல்லட் திங்கும். அல்பைனோ வாக்கிங் கேட் ஃபிஷ் என்னத்தனாலும் திங்கும். ஸோ அதனால இந்த பெல்லட் திங்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல வரும்போது, நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மீனெல்லாம் வாங்காதீங்க. எதுக்குன்னு இதெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷஸ். இது ஒன்லி நான்வெஜ் தான் சாப்பிட லைக் பண்ணும். ஸோ நீங்க வெஜிடேரியன் அண்ணா சொல்றீங்க, சரி ஆனா நான் மீனுக்கு போட்டுருவேன், நான்வெஜ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஆனா நீங்க இல்ல நான் சிக்கன் தொடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து இதையும் தொட்டுறாதீங்க. இந்த மீனையும் நல்லா இருக்குங்க, இந்த மீனும் நல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ நல்லாவே எல்லாரும் லைக் பண்ணியிருந்தாங்க. நல்ல வியூஸும், நல்லா இன்ஸ்டாகிராம்ல நல்ல வியூஸ் போச்சு, யூடியூப்ல நல்ல வியூ பேர் இருந்துச்சு. ஸோ பார்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. அது ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு வியூ ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு இன்னும் இந்த ஹாபியில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட. அப்புறம் நிறைய தெரியாதவங்கலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு, வீடியோ சூப்பராக இருக்கு, இன்னும் வீடியோ போடுங்க. வேற நிறைய அக்வேரியம் ரிலேட்டட் டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ் கேட்டவங்களுக்கும் நன்றி. நீங்களே என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணீங்க, அதுக்காண்டி நன்றி. ஸோ அக்வேரியம் ரிலேட்டட் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் நீங்கள்
கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டிப்பா டவுட்ஸ் கிளியர் பண்ண ஐ ட்ரை. இன்னைக்குள்ள வீடியோ இவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னும் வீடியோ எதிர்பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.